ஹாய் guys, இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். பாப்பாவோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் போட்டே ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஊருக்கு போனது வந்தது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு நேற்று, அதனால் வீடியோ போட முடியல. சிம்பிளாக தான் கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி பாப்பாக்கு என்ன கொடுத்தேன்னு பார்க்கலாமா? காலையில் வந்து ராகி சேமியாவில் சக்கரை கொஞ்சம் நிறையா தேங்காய்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் அதே கொடுத்தாச்சு காலையிலக்கு. அப்புறம் மதியானத்துக்கு பாப்பாவுக்கு வந்து சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு 65 மாதிரி பண்ணியிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் அதை வச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் அது கூட தேங்காய் பால் சாதம் செஞ்சுருந்தேன். இந்த லஞ்ச் காம்போ வந்து ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து விட. இந்த ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாப்பாவுக்கும் இந்த மாதிரி இந்த லஞ்ச் காம்போ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஊர்லேருந்து வரும்போது முந்திரி பருப்பு வாழைப்பழம் எல்லாம் எடுத்து வந்திருந்தேன். முந்திரி பருப்பு அங்கே தான் தயார் பண்ணுறாங்க புதுக்கோட்டை. நாங்கள் வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கிறனால நாங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்துருப்போம். ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கி வந்து வச்சுப்போம் எப்பவுமே. அப்போ 2 பனானா கட் பண்ணி வச்சுருந்தேன். அது என்ன பண்ணணும்னு பேர் தெரியல. எப்பவுமே ஆத்தா கொடுத்துட்டோங்க செவ்வாயில். இந்த வாட்டி வரல. தஞ்சாவூர் போகாமல் அப்படியே இந்த பக்கத்தில் வந்துட்டனால நாங்கள் வாங்கிட்டு வராமல் வந்துட்டோம். வாழைப்பழம் பேத்தின்னு சொல்லி அசிங்கமாக இருக்குது. என்ன பழம்னே தெரியாமல் பழத்தை சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you next video. Bye.